வணக்கம். நான் உங்கள் சரண். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் ஆய்க்குடி ஊராட்சி. நம்ம ஊராட்சியில் எங்கே பார்த்தாலும் குப்பையை கொட்டி கிடக்கு. இதெல்லாம் நம்மளால் மாற்றவே முடியாதா என்ன? நிச்சயமாக நம்ம சேர்ந்து செயல்பட்டால் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அதாவது குப்பைகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு 2 வகை இருக்கு இல்லையா? அதில் மக்காத குப்பைகளை மட்டும் குப்பை தொட்டி வச்சு அதை கொட்டி வாரம் ஒரு முறை வண்டி வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, மக்கும் குப்பைகளுக்கு பஞ்சாயத்து போர்டு மூலியமாகவே ஒரு விழிப்புணர்வு கிளாஸ், அதாவது அதை எப்படி நம்ம உரமாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி பள்ளிகள்லையும் பசுமை படை அது மாதிரி ஒன்று ஆரம்பித்து இது மாதிரி கிளாஸஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதை உரமாக்கி நம்ம வீட்டு தேவைகளுக்கோ இல்லை அதை வந்து வெளியில் விற்கிறதுக்கோ அதை வந்து மக்கள் ஒரு பிஸ்னஸாகவே அதை பண்ணுவாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து இப்போ நிறைய குப்பைகள் வந்து ஒதுங்காது. அதில் வந்து மக்கும் குப்பைகள் வந்து நம்ம வீட்டு தேவைக்கே முடிஞ்சு போயிடும். மக்காத குப்பைகளை மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறோம். அதையும் வந்து மறுசுழற்சி பண்ணி அதை பிளாஸ்டிக்கையும் சரி கண்ணாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுசுழற்சி பண்ணி திரும்பவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏதோ குப்பை கிடங்கு காமிச்சிட்டு நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குப்பைகள். ஒரு இடத்த காமிக்கக்கூடாதுன்னா பல இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து சுற்றுச்சூழல் சீர்கேடுன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம மாற்றணும். குப்பை இல்லாத கிராமம் அப்படின்ற இலக்கை நோக்கி நம்ம போனாலும் இது தவிர மற்றபடி இந்த கோழிக்கடையில் இருக்க கழிவுகள்லாம் வந்து இங்கே கொட்டப்படுது அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதையும் நம்ம போய் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமத்தை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. இதுக்கு மேலே இது வரக்கூடிய நாட்களில் இனிமேல் நம்ம கிராமம் குப்பைகள் இல்லாத கிராமமாக மாறுன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.